மை இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். களம் இறங்கிய பியூஷ் கோயல், அண்ணாமலை அனுப்பிய வார் ரூம் ரகசிய ரிப்போர்ட், ஸ்டன் ஆகி போன டெல்லி பாஜக, சொன்னா கேட்கலன்னா இப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை கொதித்தெழுந்திருக்கிறார். தற்போது தமிழ்நாட்டில் வெயில் கொளுத்தி எடுக்குது, வாட்டி எடுக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஒரு தகதகப்புல இருக்குது தமிழ்நாடு அரசியல் களம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல டெல்லியில் ஆளும் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதான் பாஜகவினுடைய மிகப்பெரிய டார்கெட்ல முக்கியமானது. இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பாஜக ஆட்சியில இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது பாஜகவுக்கு மிகப்பெரிய சவால், கடுமையான நெருக்கடி, மிகப்பெரிய சவால் நிறைந்த சூழல் தான் தமிழ்நாடு அரசியல் காலம். இங்க திராவிட கட்சிகள் மாறி மாறி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வேறொரு சக்தி உள்ள வரக்கூடாதுங்கிறத தெல்ல தெளிவாக தமிழ்நாடு எப்பவுமே இருக்கும். இந்த சூழல்ல பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இந்த முறை எப்படி களம் இருக்கு, நம்ம பல்வேறு கட்ட முயற்சிகள்ல தீவிரமான அரசியல் களத்துல இருந்தும் கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கால் ஒன்ற முடியலங்கிற வேதனை டெல்லி பாஜகவுக்கு இருக்கிறது, நிதர்சனமான உண்மையும் கூட. அண்ணாமலை ரகசிய வார் ரூம் ரிப்போர்ட் டெல்லிக்கு என்னென்ன தகவலை கொடுத்திருக்கிறாருங்கிறதா இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். பியூஷ் கோயல் எடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட், அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ரகசிய சர்வே பின்னணியில பாஜகவுக்கு என்ன நிலைமை, என்ன ரிசல்ட் கிடைத்திருக்கிறது, அது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ரிசல்ட்டாக இருக்குதுங்கிறதா பியூஷ் கோயலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதிகளை கேட்டு பெற்று வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறது பாஜக. இங்க பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகனுடைய மூத்த தலைவர்கள், சீனியர்கள் கிட்ட ஒரு சர்வே எடுத்திருக்கிறார் பியூஷ் கோயல். அந்த அடிப்படையில நயனா நாகேந்திரன் கிட்ட ஒரு நிலவரத்தை கேட்டிருக்கிறாரு. அந்த கள நிலவர அடிப்படையில நயனா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இல்ல நம்ம 27 இடங்கள்ல பாஜக நம்முடைய வேட்பாளர்கள் 15 இடங்கள்ல நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நயனா நாகேந்திரன் பியூஷ் கோயல் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். இல்லையே, 2 நாட்களுக்கு முன்பு எக்ஸிட் போல் ரிசல்ட் அடிப்படையில வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின் அடிப்படையில நீங்க சொல்ற அந்த 15 சீட்டு நம்ம வெற்றி பெறுவோங்கிறதுக்கும் எவ்வளவு நிறைய இடைவெளி இருக்கு, நிறைய கேப் இருக்கு, அப்படிப்பட்ட சாத்தியக்கூறுகள் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் நயனா நாகேந்திரன் கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இல்லைங்க, நம்ம 27 15 வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அது திருப்தி அடையாதனால முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறாரு. என்ன நிலவரம், நம்ம 27 தொகுதிகள்ல நம்ம எத்தனை தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பியூஷ் கோயல் அண்ணாமலைகிட்ட கேட்டிருக்கிறார். அண்ணாமலை இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, சரியான தகவலை கொடுக்குறேன், புள்ளி விவரத்தோடு நான் ஒரு தகவலை கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை பியூஷ் கோயல் கிட்ட ஒரு தகவலை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து, கிட்டத்தட்ட 5 to 6 மணி நேரம் அண்ணாமலை நேரம் எடுத்து ஒரு தகவலை சேகரித்து பியூஷ் கோயல் கிட்ட கொடுத்திருக்கிறார். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில தான் இப்ப பியூஷ் கோயலுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷனை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக டெல்லி தலைமைக்கு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சென்னையில இருக்கக்கூடிய வார் ரூம், அதாவது அண்ணாமலை இயக்கக்கூடிய அந்த வார் ரூம் கிட்ட ஏற்கனவே தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பிலிருந்து தேர்தல் நடக்கிற வரைக்கும் என்னென்ன நடக்குதுங்கிற புள்ளி விவரத்தை, கள நிலவரத்தை ஒவ்வொன்றாக கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய அந்த வார் ரூம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த சர்வே அடிப்படையில ஒரு தகவல் வருது. அந்த தகவல் அண்ணாமலைக்கும் அது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த ரிப்போர்ட் எப்படி நம்ம டெல்லி தலைமைக்கு சொல்றது, என்ன பண்றதுன்னு தெரியல, முடித்து கொண்டிருந்த அண்ணாமலை வேறு வழியில் நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு பியூஷ் கோயல் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அண்ணனே, நம்ம ஒரு 3 தொகுதி தான் வின் பண்ண முடியும், 27 நம்ம 3க்கு தான் நமக்கு சாதகமான ரிப்போர்ட்டா வருது, 5 தொகுதி 6 தொகுதி வின் பண்றோம் அப்படின்னா அது அதிசயமா தான் இருக்கும், இதுதான் கல யதார்த்த நிலவரம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட்டை பியூஷ் கோயல் கிட்ட கொடுக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னங்க, எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்பவும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்தது, ஒரு விமர்சனம் அதிகமா இருந்தது, சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த எக்ஸிட் போல் கணக்கு சொல்லுது. இப்படி இருக்க சூழல்ல நயனா நாகேந்திரன் 15 இடங்கள்ல வெற்றி பெறுவாருன்னு சொல்றாரு. அண்ணாமலை சொல்றது பார்த்தா 3 4ன்னா இதுதான் சரியாக இருக்கும், அண்ணாமலை சொல்ற புள்ளி விவரம் தான் சரியாக இருக்கும், ஆனா இது ஏற்புடையதாக இல்லையே, ஏன் இந்த மாதிரி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இப்ப டெல்லி தலைமைக்கு இருக்கு. இப்படி இருக்கிற சூழல்ல
அமித்ஷா போடக்கூடிய அந்த கணக்கு ஒரு முக்கிய புள்ளியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக இது சரிபட்டு வருமா? இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்னா கேட்கல, கேட்டு இருந்தா கள நிலவரமே வேறு மாதிரி இருந்திருக்கும், என்ன ஓரங்கட்ட பார்த்தாங்க, என்ன ஒரு பொருட்டாகவே நினைக்கல, இந்த சூழல்ல இப்படி ஒரு ரிசல்ட் வர்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நம்ம கள நிலவரமே வேற மாதிரி இருக்கு, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, 3 தொகுதி தான், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, 5 தொகுதி கிடைச்சா இது அதிசயம் தான் நமக்கு அப்படிங்கிற அளவுல தான் இன்னைக்கு கள நிலவரம் இருக்கு அப்படிங்கிறதான் இந்த பாஜக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஷாக் ரிப்போர்ட். அப்ப அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கும்? அதிமுக கூட்டணியில பாஜக இடம்பெற்று 27 தொகுதிகள்ல 3 தொகுதி 4 தொகுதி உச்சகட்டமா 5 தான் பெறுவாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலையும் ஒரு கஷ்டமான சூழல் தான் பாஜகவுக்கு உருவாக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை பிடிக்கணும், ஒரு கடுமையான சூழல்ல கூட எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும், குறிப்பா பாஜகனுடைய தலைமையில பாஜகவை முன்னிறுத்தி அவர்களை களத்துல இருந்து நம்ம பின்னாடி எப்படியாவது ஆட்சிக்கு வரணுங்கிற நினைக்கிறதுல இது ஒரு மிகப்பெரிய சலசலப்பையும் அந்த எதிர்பார்ப்புங்கிறதுல ரிசல்ட் தவறா போகுது அப்படிங்கிறதான் பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்கு. அண்ணாமலை அடுத்தடுத்து என்ன அதிரடியான தகவல்களை எடுத்திருக்கிறார்? டெல்லி பாஜகவுக்கு அண்ணாமலை கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார் ரூம் ரகசிய ரிப்போர்ட் பின்னணியில பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு முக்கிய புள்ளி கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். ஒருவேளை தமிழகத்துல தொங்கு சட்டசபை சூழல் உருவானால் அந்த இடத்துல தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையில தீவிரம் காட்டணும் அப்படிங்கிறதும் டெல்லி பாஜக இருந்து வரக்கூடிய ஒரு ரகசிய தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை இந்த ரகசிய பின்னணி பேச்சுவார்த்தையில் அண்ணாமலை முதன்மையானவராக இருப்பாரா? குறிப்பா யார் தமிழக வெற்றி கழகம் அவர்கள் பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து அவர்களையும் இந்த கூட்டணி அதிகாரத்திற்குள் ஆட்சி அதிகாரத்திற்குள் இணைந்து செயல்படக்கூடிய இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அண்ணாமலை உள்ளிட்ட அமித்ஷா சொல்லக்கூடிய அந்த முக்கிய புள்ளி கிட்ட இவர்கள் 2 பேரும் பேச்சுவார்த்தையில இறங்கணும். இப்படி ஒரு தொங்கு சட்டசபை உருவானால் அந்த முக்கிய புள்ளியை இங்க கூட்டணிக்குள் கொண்டு வரணும், ஆட்சி அதிகார இடத்தை பிடிக்கணும்னா அவர்கிட்ட வேறு வழி இல்லாம என்ன பண்ணது தெரியாது, நீங்க கொண்டு வந்தே ஆகணுங்கிறதுதான் அமித்ஷா போட்டிருக்கக்கூடிய கட்டளையாக இருக்கு. அண்ணாமலை என்ன செய்யறதுன்னு புரியாமல் அந்த பேச்சுவார்த்தையில் அண்ணாமலை முதன்மையானவராக இருப்பாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் இல்ல நான் பாத்துக்கிறேங்க, விஜய் என் பேச்சை கேட்பாரு, நான் போன முறையே பேச்சுவார்த்தை நடத்தினேன், அது சரிப்பட்டு வராம போயிடுச்சு, தவறி போயிடுச்சு, இந்த மாதிரி நிச்சயமா நான் பேசி முடிச்சிருவேன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போடுறதாகவும், இல்ல எடப்பாடி கிட்ட விட்டா இது வேலைக்கு ஆகாது, இது முதன்மையாக அண்ணாமலை களத்தில் இறக்கி பேச்சுவார்த்தையில ஈடுபட வச்சாதான் இது தாவேக்கா இங்க தொங்கு சட்டசபை ஒரு சூழல் ஏற்பட்டால் அண்ணாமலை மூலியமா பேச்சுவார்த்தை நடத்தி களத்துல ஒரு சுமூகமான முடிவை எட்டப்படக்கூடிய ஒரு சூழல் அண்ணாமலையால் மட்டும்தான் செய்ய முடியும்னு அமித்ஷா திட்டவட்டமாக நம்புறார் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய தகவலாக இருக்கு. தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் இங்கு தமிழக வெற்றி கழகத்தில் கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து பாஜகவுக்கு எந்த மாதிரி நிலைப்பாட்டுல தாவேக்கா விஜய் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் இங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டப்படக்கூடிய ஒரு சூழல்ல அண்ணாமலை களத்துல இறங்குவாரா? அப்படிப்பட்ட முன்னெடுப்பை அண்ணாமலை முதன்மையாக இருந்து செயல்படுவாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஓரம் கட்டுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், எடப்பாடி முன்னாடி வந்தாருன்னா இங்க என்ன பிரச்சனை ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பே கூட வாக்குப்பதிவுக்கு முன்பே கூட அண்ணாமலை செய்தியாளர் மத்தியில ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், இல்ல விஜயனுடைய அரசியல் ஆரோக்கியமா இருக்கு, அவருடைய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துறாரு, இளைஞர்கள் குறிப்பா பெண்கள் அவர்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகம் குறிப்பா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாசு இருக்கு, அது அவருடைய அரசியல் ஆரோக்கியமானது, அது வரவேற்கத்தக்கதுன்னு ஏற்கனவே ஒரு முறை பாராட்டி இருக்கிறார் விஜயை பத்தி அவருடைய கட்சியை பத்தி. அப்படி இருக்கிற பட்சத்தில் அண்ணாமலையை வச்சு இந்த பேச்சுவார்த்தையை காய நகர்த்தலாங்கிறது தான் அமித்ஷாவுடைய திட்டமாக இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். தொங்கு சட்டசபை ஒரு சூழல் ஏற்பட்டால் கள நிலவரமே மாறப்போகிறது, அதிர்ச்சிகரமான களமாகவும் மாறும் சூழலாகவும் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை முதன்மையாக இருந்து பேச்சுவார்த்தையில களத்தில் இறங்கினா சுமூகமான முடிவு எட்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம
கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.